அப்போ தான் போனேன். போனோடனே என்ன சொன்னாங்க, 100க்கு 100க்கு 100% உங்களுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்காது அப்படி சொன்னா எனக்கு அப்படியே கண்லேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டிருச்சு. அப்புறம் அவர் டாக்டர் தான் அவர் கொஞ்சம் எப்படியும் ஒரு 65 வயசு கிட்ட இருக்கும். அப்படியே அவர் காலை தொட்டு நான் கும்பிட்டேன் தெரியுமா. எனக்கு அவ்வளோ மனசில் அவ்வளோ பாரம். எனக்கு இந்த 5 நாளும் எனக்கு முடியல அவ்வளோ மனசில் பாரம் இருந்துச்சு சிஎஸ் அண்ணா. அவர் காலை தொட்டு எனக்கு கும்பிட்டதுக்கு அப்புறம் அவர் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே அது நீங்கள் வந்து சாமிக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவரோட காலை தொட்டு நான் கும்பிட்டேன். எனக்கு அப்படியே மனசில் அப்படியே என் புள்ள பிறந்த சந்தோஷம் எனக்கு அந்த அளவுக்கு வந்துச்சு மனசில். இவன் அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திட்டான். வலிக்குது என்ன ஆகுமோ நினச்சி நான் மென்டல் ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு அப்படி போனோடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவர் சொன்னோடனே அப்பா நாராயணா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் மனசு ரிலீஃபாக இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊட்டி கண்ணன் தங்கம் அழகான ஹாட்டு. சங்கரண்ணா எனக்கு கொடுத்துருந்தாங்க. சங்கரனுக்கும் அழகான ஹாட்டு. ரொம்ப நன்றி அண்ணா. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாளை கோயிலுக்கு போய் நினைத்ததை வேண்டிக்கொள், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு தம்பியை தான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் வேண்டியிருக்கேன் நான். அதனால் வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நிறைய பிரார்த்தனைகள்லாம் வச்சுருக்கேன். மண்டி போட்டு கோயிலில் சுற்றணும்லாம் பிரார்த்தனை வச்சுருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணணும் கண்ணன்மா. நான் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் கண்ணன் தங்கம். முருகன் சகோ நன்றி. சிஎஸ்எம் சொல்லியிருக்காங்க. ஓகே ரமேஷ் ராஜ் கேபிஎஸ் சகோ வணக்கம். கேஎஸ்மா சூப்பராக கூப்பிட்ருக்காங்க. சங்கர் சூப்பர். இது எப்படி அனுப்புவது சொல்லுங்க. எங்க பாசக்கார புள்ள யூடியூப் லைவ் வராங்க, அவங்களுக்கு நாளை ஹாப்பி பர்த்டேவாம். அப்படியே செஞ்சியண்ணா? எந்த புள்ள அந்த புள்ள யார் அது செஞ்சியண்ணா எனக்கு தெரியாம? ஓகேம்மா நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டுட்டேண்ணா. என் தம்பிக்கு இப்போ இதில் வச்சுக்கலாம். அதனால வந்துட்டு கஞ்சி வச்சுருந்தேன் ரமேஷ். நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம் ரமேஷண்ணா. ரமேஷண்ணா இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா ரமேஷண்ணா? இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, தொட்டேன்னா நான் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ரவி தோழரே வணக்கம். ஹாய் நான் ரவிக்குமார். நீங்கள் ரொம்ப நலமா? நீங்கள் ஒரு பெரிய ஸ்மைல் ஹா 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 என்று ஸ்மைல் பண்ணுங்க சரியா? ஹா 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 ஹா. பாப்பா சொல்கிறான், நீங்கள் சிரிக்கும் போது வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கேட்குதுமா அப்படிங்கிற ரவிமா. சங்கரண்ணா மிக்க நன்றி அண்ணா. ஒரு அழகான ஹாட்டு சங்கரண்ணாக்கு. மிக்க நன்றி அண்ணா. வளர்த்துடன் வாழ்க. ரொம்ப சந்தோஷம் சங்கரண்ணா. ரமேஷ் சகோ இனியரோட முருகன் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு தெரியலடி தங்கம். இனிமேல் தாண்டி தங்கம். நான் வந்து சரி எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள்லாம் சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் உற்சாகம் ஆகிடுச்சு. 2வது தம்பிக்கு சரியாயிடுச்சு சொன்னோன்னே மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது பண்ணலாம். நான் புது ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. தம்பிக்கு முடியலன்னொன்னே எந்த ட்ரெஸ்ஸுமே அது விட்டுறலாம், அப்படியே இந்த வருஷத்தை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்துட்டு இந்த வருஷத்தோட வந்து ஒரு யுகம் முடியுது எனக்கு. ஒரு யுகம் அப்படிங்கிறது எத்தனாவது வருஷம் அப்படின்னு தெரிஞ்சவங்க இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு யுகம் இன்னையோட எனக்கு ஒரு யுகம் முடிஞ்சிருச்சு. நான் பிறந்து ஒரு யுகம் முடியுது. ஓகே மிக்க சந்தோஷம். ஹாய் தங்கப்பிள்ளை வாங்க. சிவா வணக்கம். சிவாமா என்னது இது? சிவாமா சாப்பிட்டியா? சிவா சகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்மா சூப்பராக கூப்பிட்டுருக்காங்க. ஹாய்மா சிவா. ஹாய் ஐ ஆம் சிவா. ஹாய் சிவா தங்கோ வாருங்கள் வணக்கம். தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? என் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா? ஆத்தா எது நாளை பிறந்த நாள் என்று சொல்வார்களா? ரைட்டு. ஆமாண்ணே. ஓகே. மற்ற பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாதுன்னு சொன்னால் அது அம்மா. உன் கூட சேர்ந்துக்கிட்டு மற்ற பசங்களே கெடுத்துறாதுன்னு சொன்னால் அது அப்பா. சூப்பர் சிஎஸ் அண்ணா. பாத்திமா ஓகே மிக்க சந்தோஷம். எடுத்து வச்சுக்கிறேன் சரியா? அடப்போமா சித்த மருத்துவம் ஸ்டோனுக்கு டானிக் இருக்கு. ஆமா அண்ணா இப்போ பரவாயில்ல அண்ணா. எனக்கு ரொம்ப பயப்படுறான் செஞ்சியண்ணா. அப்படியே ரொம்ப பயப்படுறான். ஒரு சின்ன குட்டி வலியை கூட தாங்க மாட்டேங்கிறான் செஞ்சியண்ணா. டாக்டரிடம் ஒரு ஊசி போட்டால் போதும். இப்போ சரியாயிடுச்சு சங்கரண்ணா. நல்லாயிட்டான் தம்பி, நல்லாயிட்டான் சங்கரண்ணா. ரொம்ப சந்தோஷம். அத்தா ஏன் என் பெயர் உங்களுக்கு தெரியாதா? சொல்லு அத்தா. ஜெகதி சகோ அவர்கள்கிட்ட. சூப்பர் இப்பதான் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லிடுறேன்.
இன்னசென்ட் தங்கம் ஜெகாமா லைவ்ல இருக்கியா? இருக்கேன்னு சொல்லு. நான் வந்து யாது முறை அண்ணனோட பேரை சொல்றேன்.